அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவரை ஆராதிக்கும் அந்த சங்கீதம் 95 எடுத்து ஒவ்வொரு நாள் காலையில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சங்கீதம் 95 3, 4, 5 ஆகிய வசனங்கள். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. ஆராதனையினுடைய அடுத்த 2வது பகுதி ஆண்டவருடைய வேதம் இங்கே நமக்கு தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது முதலாவது விடுதலை உணர்வோடு, அவருடைய பிரசன்னத்தில் மகிழ்ச்சியோடு நாம் ஆராதிக்க வேண்டும். இந்த பகுதியிலே அவருடைய மகத்துவங்களை, அவருடைய ராஜரீகத்தை உணர்ந்தவர்களாய் நாம் ஆராதிக்கணும். அவர் மகாதேவன், எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவர்தான் இந்த வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அவர் உருவாக்கினார் என்கிற அந்த சிந்தனை நம்முடைய இருதயத்தில் வரும் பொழுது இன்னும் கூட அதிகமாய் அவரை நாம் ஆராதிப்போம். அவர் எவ்வளவு நல்லவர். சங்கீதக்காரனாகிய தாவீது அடிக்கடி தன்னுடைய சங்கீதங்களிலே 19ஆம் சங்கீதம், 23ஆம் சங்கீதம், 5ஆம் ஒவ்வொரு சங்கீதங்களிலும் ஆண்டவருடைய படைப்பின் மேன்மையை அவர் சொல்ல தவறுவதே இல்லை. என்றால் அதை நாம் பார்க்கும் பொழுதுதான் தேவன் எவ்வளவு பெரியவர், நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த உணர்வு எப்போது நமக்குள் இருக்க வேண்டும். தாவீதுக்குள் அது இருந்தது. ஆண்டவருடைய மாட்சிமையான ஆகாய விரிவுக்காக அவரை துதியுங்கள் என்றால் அது எல்லாம் படைக்கப்பட்ட அந்த காரியங்கள் இன்று வரை மனிதனுக்கு புரியாது. அவர் அவ்வளோ பெரியவர், அவர் அவ்வளோ சிறந்த ஒரு தெய்வம், மகா வல்லமை நிறைந்த மகாராஜன். அவருடைய சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய மகத்துவங்களுக்காக அவரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை நாம் துதிக்க வேண்டும். அதை அவர் அதிகமாய் விரும்புகிறார். அந்த உணர்வை நம்ம விட்டு அகற்றவே கூடாது. எல்லாவற்றையும் படைத்த தேவன், அப்போ அவர் எவ்வளவு பெரியவர். அவர் நம்முடைய எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார். எனக்கு யார் உதவி செய்வார்கள், அல்லது என்னுடைய இந்த பிரச்சனையில் யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று கலக்கத்தோடு ஒருவேளை இந்த காலையிலே தவிப்போடு இருக்கிறீர்களோ, அடைக்கப்பட்ட வாசல் இன்றைக்கு திறக்கும். ஆண்டவர் உங்களை இன்று ஆசீர்வதிப்பார். May God bless you.